கத்திப்பட்ட காயத்தை பார்த்தா ஆழமா இல்ல, மேலாதான் இருக்கு. நான் நினைக்கிறேன். நோ அத்தம்மா, நோ. இந்த அன்வர் நிறைய கத்திய பார்த்திருக்கான், காயத்தை பார்த்திருக்கான். இந்த அன்வர் சொல்றேன், இந்திரஜித் விஷயம் தெரிஞ்சவன். அவனுக்கு கத்திய காட்டி பயமுறுத்தவும் தெரியும், கொலை பண்ணவும் தெரியும். நடந்த 2 கொலைக்கும் அவனுக்கு சம்பந்தம் இருக்கு. தேங்க்யூ அன்வர். இந்தா. நோ பேபி, நோ. அன்வர் இதை பணத்துக்காக செய்யல, இந்த கியூட் கேர்ள் திவ்யாவுக்காகவும் செய்யல. செத்து போன பொண்ணு உன் தங்கச்சி சந்தியா, அன்வர் ஃப்ரெண்டு. சந்தியாவுக்காக தான் அன்வர் செஞ்சான், இதுக்கு மேலேயும் செய்வான். உனக்கு ஏதாவது தேவைன்னா அன்வர் போன் பண்ணு. குட் பை. இப்ப நம்ம எங்க போறோம்? என்னால மறக்க முடியாத ஒரு இடத்துக்கு. ரொம்ப நாளா உன்னை அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போகணும்னு நினைச்சேன், ஆனா நேரம் கிடைக்கல. இன்னைக்கு அதை செஞ்சு முடிச்சிடணும். என்ன? நத்திங். நான் உங்களை தேடிதான் சுத்திட்டு. யா யா. நீ பார்க்க வேண்டிய இடம் இங்கதான். சந்தியான்னு ஒரு பொண்ணு,
செத்து போயிட்டா. ஆக்சுவலி கொலை செய்யப்பட்டா. எந்த சந்தேகம் தெரியுமா? எனக்கு தெரியும். உன் தங்கச்சி. அதிர்ச்சி இல்ல? இல்ல, என்னைக்காவது ஒரு நாள் கண்டுபிடிச்சிருவேன்னு தெரியும். நீதான் சந்தியாவை கொலை பண்ணேன்னு தெரியும். என்னையும் கொலை பண்ணதா என்ன சுத்தி சுத்தி வரேன்னு தெரியும். ஆனா என் அப்பாவி தங்கச்சி ஏமாந்த மாதிரி நான் ஏமாற மாட்டேன். சொன்ன கேளு. Don't be a fool. துப்பாக்கி கீழே போடு. கீழே போடு. முடியாது. நீ மனுஷனே இல்ல, கொலைவெறி பிடிச்ச ஒரு மிருகம். You are a maniac psychopath, a cold-blooded murderer. Shut up! No. No. பயப்படாத. சந்தியா உன் தங்கச்சின்னு தெரிஞ்சது எல்லா உண்மையும் உங்ககிட்ட சொல்றதுக்கு தான் இங்க கூட்டிட்டு வந்தேன். கொலை செய்யறதுக்கு இல்ல. உன் தங்கச்சியோட ஒரு பக்கம் தான் உனக்கு தெரியும். போதைப் பொருளுக்கு அடிமையான ட்ரக் அடிக்ட் அவ தெரியுமா உனக்கு? Shut up. என் தங்கச்சி பத்தி தப்பா பேசாத. உண்மை. உண்மை. அதான் கசக்குது. என்னைக்கு உன் தங்கச்சியை சந்திச்சனோ அன்னில இருந்து என் நிம்மதியே போச்சு. சும்மா ஒரு நாளைக்கு ஆட்டோகிராஃப் வாங்குறதுக்காக கூட்டத்தில் நின்றுட்டு இருந்த பொண்ணு உன் தங்கச்சி. முண்டம் கூப்பிட்டீங்களா? யோ உங்களை இல்லையா? முண்டம் முண்டம். 2 நாள் ரெஸ்ட் கொடுத்தா காலை ஒடிச்சிட்டு வந்து நிக்கிறிய. நான் ஒண்ணும் நிக்கல, உட்கார்ந்திருக்கேன். ஆளங்க அப்பா புள்ள ஜோக் அடிக்குதுப்பா. சரி சும்மா இருக்கடா. பாத்ரூமுக்கு பார்த்து போக கூடாதா? இப்ப காலை ஒடிச்சிட்டு என்ன பண்றது? புத்தூர்ல எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு டான்ஸ் வருமா? வராது. அப்புறம் ஏன் சொல்ற? சும்மா இரு. இன்னும் 2 நாள்ல ப்ரோகிராம். நான் யாருக்கு ட்ரைனிங் கொடுத்து எப்படி ப்ரோகிராம் நடத்துறது? இந்தர் மீ நான் உன் கூட டான்ஸ் ஆடலாமா?